الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وشفيع المذنبين وحبيب رب العالمين، صلى الله على محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فالله تعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلوكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله العظيم. ولكن بلغ الله سبحانه وتعالى وبركاته. الحمد لله. صلوات والسلام تكفير أن نبي محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் பரிவான சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், கியாமத் வரைக்கும் வருகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உண்டாவதாக கூறுகிறேன். அல்லாஹ்வுடைய வார்த்தையை அவனுடைய கட்டளையை மதித்து நிறைய நிறைவேற்ற நன்மோடு நேர் காலத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சகோதரர்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனை மட்டும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து வர வேண்டும் என்று முதலில் எதிர்ப்பு மற்றதாக ஒரு செய்தியை கூறுகிறேன். அன்புக்குரியவர்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ரொம்ப கண்ணியமானவன். முழு கண்ணியத்திற்கு சொந்தக்காரன் அவன் மட்டும்தான். அவன் எப்படி கண்ணியமோ அதே போல சில படைப்புகளில் சில சந்தர்ப்பங்களில் சில நிலைமைகளில் அல்லாஹ் கண்ணியமானதாக அமைச்சிருக்கிறார். மனித படைப்புகளாக எங்களை அல்லாஹ் சொல்வது கண்ணியமானவர்களாக படைத்திருக்கிறோம். உயிரோடு வாழ்கின்ற மனிதனும் சுத்தமானவன். மரணித்த மையத்தாக இருந்தாலும் அந்த மனிதன் சுத்தமானவன். அந்த அளவுக்கு மனித படைப்பை அல்லாஹ் உயர்வுபடுத்தியிருக்கிறான், கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் அத்தைப்பட்டு கண்ணியப்படுத்தியது குர்ஆன் சொல்லுகிறது. இதே போதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே 5 விடயங்கள் அவற்றை ஹராம் ஹராம் என்று ஒரு 8 கருத்துக்களை நாம் சொல்ல முடியும். ஒன்று, பொதுவாக கண்ணியம் என்பதுதான். இரண்டாவது, கண்ணியம் பாதுகாக்கப்படும் என்றால் அது துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடாது, அவமானப்படுத்தப்படக்கூடாது, அசிங்கப்படுத்தப்படக்கூடாது, அநியாயம் நடக்கக்கூடாது. இவைகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. எனவே கண்ணியத்தை விலக்கி செய்கின்ற ஏனைய விடயங்கள் ஹராம். அந்த அடிப்படையில் ஹராம் கண்ணியமானது அல்லாஹ் பாதுகாத்தது என்ற அடிப்படையில் 5 விடயங்களை அல்லாஹ் சொன்னார். அந்த 5 4 ஒரு இடத்தோடு சுற்றி வளைந்து அல்லாஹ் சொல்லுகின்ற சந்தர்ப்பம். 5வது காலத்தோடு சம்பந்தப்பட்டு முழு உலக மக்களுக்குமா அல்லாஹ் சொல்லுவோம். முதலாவது பார்க்கிறோம், جعل الله كعبة البيت الحرام قياما للناس. அல்லாஹ் சொல்கிறார், அந்த கஅபாவை பைத்துல் ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த பைத்துல்லாஹை உம்மத்திற்காக மனித சமூகத்திற்காக அல்லாஹ் ஆக்கி வருகிறார். அல்லாஹ்வுடைய பெயர் பைத்துல் ஹராம், கண்ணியமானது. அல்லாஹ்வுடைய அமைக்கப்பட்ட பாதுகாப்பான வீடு. கஅபத்துல்லாஹை அல்லாஹ் கண்ணியமான இடம் என்று சொல்கிறார். எந்த அளவு கண்ணியம்?
யாரும் அதில் கை வைக்க முடியாது. அநியாயம் அல்லது அதை கேவலப்படுத்துவோம், அதன் மதிப்பை இல்லாமலாக்குவோம் என்ற அடிப்படையில் யாரும் கை வைக்க முடியாது. உலகம் அறியும் வரைக்கும் அது படைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட நாள் முதல் அது தவாப் நடந்துள்ளார். உலகத்துடைய எல்லா சந்தர்ப்பங்களில் நடக்கின்ற ஒரு அமல் அந்த தவாப்புடைய நிலைப்பாடு. அங்கு தொழுகின்ற அந்த தொழுகையுடைய நேரத்தை தவிர எல்லா கட்டங்களுக்காக அமல் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கட்டளை அவராவுடைய சந்தர்ப்பம் தெரியும். அதை உடைக்கும் என்று அந்த இடத்தில் வந்த அந்த படை சுற்றுலாக்கி காண்பித்தார். யாரும் அதை கண்டித்து இடத்தை செய்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 3 அல்லது 4 கட்டங்களை அந்த கஅபாவுடைய சுண்ணத்துல்லாஹ் நடந்தது. அந்த கஅபாவுக்கு 2 வாசல்கள். எப்படி மஸ்ஜிதுல் இந்த வாசலோ இதே போன்ற நேராக இன்னொரு வாசல். ஒன்று உள்ளே வருவதற்கு அடுத்த வெளியே போவதற்கு இப்படி இருக்கிறது. பின்னர் அது ஒரு வாசலாக மாற்றப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 35வது வயதில் கஅபாவுடைய அந்த வேலை நடந்த கட்டத்தில் அது ஒரு வாசலாக மாற்றப்படும். பின்னாடி இஸ்லாமுடைய வளர்ச்சி ஏற்பட்ட அந்த கட்டம் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள். இந்த இஸ்லாமிய குடும்பம் இந்த மக்கள் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்தது போன்ற கஅபாவுக்கு 2 வாசல் நான் செய்திருக்கிறேன். ஆனால் மக்கள் புதுசு என்ன நினைப்பாங்க? புதிய மாற்றம் கொண்டு வந்தார், புதிய விஷயங்களை சொன்னார், நம்பினோம். இப்ப சொல்லி கஅபாவை கை வைக்கிறார் என்று மக்கள் வித்தியாசமாக யோசிக்க பார்ப்பாங்க. அதனால் கை வைக்கல ஒரு வாசலாக மாற்றப்பட்டது. அப்படி இருக்கட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இருக்கிறார். பாதுகாப்பு பின்னாடி அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய அந்த சந்தர்ப்பங்களில் பல பிரச்சனைகள் கஅபா அகற்றப்பட்டு ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது. உயர்ந்த ஆட்சி காலம் 2-3 மாற்றங்கள் நடந்தது. கடைசியாக மன்னர் ஹாரூன் ரஷீத் ஒரு அரச கட்டளை பிறப்பித்தார். இது கஅபத்துல் ஹராம், அல் பைத்துல் ஹராம், அல்லாஹ் வெளிப்படுத்தப்பட்ட நிதி, இது பாதுகாக்கப்பட வேண்டிய இடம், இது விளையாட்டாக இருக்க வேண்டாம். இந்த ஒரு வாசல் ஒட்டுமொத்தமாக அரசு ரீதியாக கட்டளை பிறப்பித்தார்கள். அதோடு ஒரே ஒரு வாசல் சொல்லுவது அந்த அளவு கல்வி பாதுகாப்பு யாரும் நினைச்ச மாதிரி விளையாட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் இரண்டாவது அல்லாஹ் சொல்வது அல்-மஸ்ஜிதுல் ஹராம் ஃபவல்லு வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நாங்கள் சொல்கிறோம் கஅபாவை நோக்கி சொல்கிறோம், மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி சொல்கிறோம். ஒரு தூர நேராக மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி அமைகிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வார்த்தை அல்-மஸ்ஜிதுல் ஹராம் கண்ணியமான கொடுக்கப்படுகின்ற அந்த மஸ்ஜித் கஅபத்துல்லாஹ் தவாஃப் செய்யப்படுகின்ற அந்த பகுதி. அதில் சூழல் இருக்கிற அடுத்த மஸ்ஜிதுடைய பகுதிதான் அல்-மஸ்ஜிதுல் ஹராம். ஒரு ரக்அத் தொழுதால் அல்லது ஒரு தொழுகை தொழுதால் 1,00,000 தொழுகை தொழுத நன்மை கிடைக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இந்த உயர்வை இந்த கண்ணியத்தை விளங்கிய பல சஹாபாக்கள், மஹாபிகள், இமாம்கள் அங்கேயே இருப்பார்கள். பல நாட்கள் மஸ்ஜிதில் எழுதினார். பல காலத்தில் மஸ்ஜிதுக்குள்ளே அவருடைய காலம் இத்தளவுக்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் போன்ற பல இமாம்கள் இருந்துதான் தங்களுடைய நூலை எழுதுவதற்கு சந்தர்ப்பம் எடுத்தார்கள். ஏன் பாதுகாப்பான இடம், கண்ணியமான இடம், இதற்கு அந்த இன்னும் எனக்கும் சமூகத்துக்கும் கிடைக்கணும் அங்கிருந்து உருவாக்கம் செய்கிறார். அத்தாரின் அபிரவாக ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. சுமார் 20 வருடங்கள் அவருடைய படுக்கை இடம் கூட மஸ்ஜிதுல் ஹராம் தான் என்றால் இரவு பகலாக அதே மஸ்ஜிதில் கொண்டார். அந்த மஸ்ஜிதுடைய கண்ணியம் விலகிக் கொண்டார்கள். இதை விட்டு வெளியே போவதற்கு மனசு அதுவே காலகட்டத்தில் பின்பற்றி கண்ணியப்படுத்தப்பட்ட 2வது இடம் மஸ்ஜிதுல் ஹராம். 3வது பலதுல் ஹராம். அந்த மக்களுக்கு மண்ணிலே அல்லாஹ் கண்ணியமான பாதுகாப்பு இடமாக இருக்கிறார். பலதல் ஆமினா
அதை உயர்வையும் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். மஸ்ஜித் ஆயிஷா பேசும் தன்ஈம் அல்லது இடம் ஹாதா ஹஜ்ஜுல் ஹரம் போடப்பட்டிருக்கிறது. உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அதை தொழில்நுட்ப போனவர்களுக்கு தெரியும். ஹரத்துடைய எல்லையில் போடப்பட்டிருக்கிறது. இப்படி சுமார் 10 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு அந்த ஹரத்துடைய எல்லை இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட இடம், கண்ணியப்படுத்தப்பட்ட இடம். இவ்வளவு தூரம் கண்ணியம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யுரது ஷம்ஸு வலா யுலஃபது ஸைதுஹு வலா யுக்தலா ஸலாஹு. அந்த இடத்துல ஒரு கிராமத்துல மாதிரி ஒரு காக்கா விரட்ட மாதிரி அந்த இடத்துல எதையும் விரட்ட முடியாது, எதையும் பிடிக்க முடியாது, வேட்டையாட முடியாது. அநியாயமான ஒரு மரத்துக்கு எதையும் பிடிக்க முடியாது, ஒரு புல்ல பிடிக்க முடியாது. அந்த இடத்துல குடியும் பாதுகாப்பாங்க. அந்த அளவுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனாலும் அதுதான் அந்த இடத்துல தியாகத்து வரைக்கும் பாதுகாப்பாங்க. 4வது இடம் அல்-மஷ்அருல் ஹராம், மினாவுடைய பகுதி ஒன்று இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த இடத்திலிருந்து எதிர்த்துள்ளதும் கல்வியாளரும் பெருமாளுடைய சந்தர்ப்பம் தீர்வுகளும் கல்விக்கின்ற இடம். ஃபதுல்லாஹ அல்லாஹ்வுடைய வார்த்தை வருகிறது. இந்த மஷ்அருல் ஹராம், அந்த மஷ்அருல் ஹராம் மஸ்ஜித் இருக்கிறது. அங்கு இருந்து அல்லாஹ்வை அறிமுகம் செய்யுங்கள். அது கேட்கப்பட்ட இடம். இந்த நாளும் அந்த இடத்தோடு அந்த பகுதியோடு சம்பந்தப்படுத்தி முழுமையாக கேட்கமான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கைப்பிடித்ததோடு 5வது அல்லாஹ் குர்ஆன் சொல்வது அஷ்ஷஹ்ருல் ஹராம், கண்ணியமான மாதம், கண்ணியமான காலம். يسألونك عن الشهر الحرام. நபி அவர்கள் கேட்பாங்க கண்ணியமான காலத்தை பற்றி. இதற்கு கண்ணியமான காலம் எப்படி நடந்து கொள்ளும், என்ன செய்யும், இந்த காலத்தை இன்னும் செய்ய முடியுமா? நபி இதில் அதெல்லாம் முடியாது. கண்ணியமான காலம் என்றால் எல்லோருக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட காலம், எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட காலம். யுத்தம் புரிவதற்கு பெரும்பாலும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு, பூமியை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்களில் கணிப்பு ஏற்பாடு செய்திருந்தார். சூரியனையும் சந்திரனையும் படைத்த அல்லாஹ் இதனூடாக இறப்புகளை ஏற்படுத்தி நாட்களை நகர்த்திக் கொண்டிருப்பது அல்லாஹ். அவர்களுடைய முடிவு மாதங்களை எண்ணிக்கை பட்டிருக்கிறேன். 12 மாதங்கள் ஒரு வருடம் என்பதை அல்லாஹ் முடிவு செய்கிறார். இந்த 12 மாதத்தில் நாம் மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹ் அடையாளங்களை தந்திருக்கிறார். அது எந்த நாளில் அதை கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக சொன்னார்கள். ஸலாத்தல் முத்தவாலியாத், 3 மாதங்கள் முதலாக வருகின்றன. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ஷஹ்ருல் ஃபர்துல், ஒரு மாதம் தள்ளி இருக்கிறது. அதுதான் ரஜபுடைய துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களும் கண்ணியமான காலம். எப்படி கண்ணியம்? இப்ப நாம் இருக்கிற இந்த மாதம் அந்த அஷ்ஹுருடைய ஆரம்பத்தை அடைந்திருக்கிறோம். துல்காதா மாதம் வரை 6 நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புகளே, கண்ணியமான காலத்தை ஆரம்பித்தோம். ஒரு வாரம் தொடரான மாத காலங்கள். சுருக்கமாக சொன்னால் 50 நாட்கள் கொண்டால் 90 நாட்கள் கண்ணியமான காலங்களாக காலத்தான். அதில் அடுத்ததாக இருக்கிறது, அதுக்கு பின்னாடி முஹர்ரம் வரை இருக்கிறது. எல்லாமே தொடராக கண்ணியமான காலம். இது என்ன கண்ணியம்? எல்லா காலங்களும் ஒன்றுதானா? வித்தியாசங்கள் ஏற்படுகின்ற பொழுது என்ன அடிப்படையில் வித்தியாசம்? அன்புகளை ரமதானுடைய கண்ணியம் அதுவேறு, இடத்தின் கண்ணியம் அதுவேறு. அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர ஹதீஸுக்கு அமைய வலமாக அழகாக பிரித்திருக்கிறார். எந்த அடிப்படையில் கண்ணியம்? அன்புகளே, இந்த கண்ணியமான 4 மாதங்கள் வரும்போது இதற்கு அரேபியர்களுடைய அந்த நடைமுறையில் இருந்த நிகழ்வுகளை அடையாளப்படுத்தார். அரபுல அந்த வார்த்தை உட்கார்ந்தார். அந்த அடிப்படையில் துல்காதா என்றால் துல்காதாவுடைய முறை தென்பட்ட போது ஆதிமுறை எல்லாம் கலைந்து யுத்தம் செய்யாமல் அவர் அப்படியும் கருதுவார். இது துல்காதா. இந்த சந்தர்ப்பம்
எல்லா இடங்களும் பின்பாட்டப்பட்டு யாருக்கும் எங்கேயும் பிரச்சனை இல்லை, எவருக்கு எங்கேயும் தெரியாமல் போகலாம். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு வரும்பொழுது இடையே எதிராக இருந்தால் எங்கள் ஊருக்கால் நீங்க போக இயலாது, எங்கள் ஊருக்கால் நீங்க போக இயலாது, இப்படியே சும்மா சின்ன சின்ன விஷயம் இருக்கலாம், பிரச்சனை வருவாங்க. எதுவுமே நடக்காது. அதற்கு அடுத்தது ஹஜ்ஜுடைய காலம் மனாசி என்று சொல்லப்படுகிற அடிப்படையில் எல்லா விதமான முழு அமல்களுக்கும் சொந்தமான காலம். எல்லா ஏழை காலங்களில் என்ன நடக்குதோ அதெல்லாம் சேர்த்து ஹஜ்ஜுடைய அமல்கள் நடக்கின்ற மகத்தான காலம். அடுத்தது அல்லம் ஷஹ்ருல்லாஹில் ஹராம், அல்லாஹ் பெரிய காலம். அல்லாஹ் அந்த வார்த்தை எப்படிதான் பிறப்பிக்கும் என்று பல கட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம். அதே போல அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் வைத்துக்கொண்டு தூர பகுதிக்கு அமைதியாக பாதுகாப்பாக அந்த ஊருக்கெல்லாம் போய் சேர்கின்ற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிற காலம். இப்படி சமூகத்துடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு ஒவ்வொருவருடைய உயிரும் மாறும் உடமையிலும் மறிக்கப்பட்ட காலத்தான் அடுத்த கட்டம் ரஜப் இருந்தது. அது உம்ராவுக்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்திற்காகவும் மக்கள் நாடி வருகின்ற காலம். அது ஜியாரத்துடைய காலம், உம்ராவுடைய காலம். அதனால் அது கண்ணியப்படுத்தப்பட்டது. இப்படி அந்த சந்தர்ப்பத்தை விளக்குவதற்காக புகாரி முஸ்லிம் அவர்கள் அப்துல் அலீம் சமூகத்தை சேர்ந்து மதீனாவுக்கு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். சுமார் 1500 கிலோமீட்டர் பிரயாணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள். வந்தவங்க சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், இன்ன பைனனா வ பைனக குஃபார் குலர். பஹரைனிலிருந்து மதீனாவுக்கு வாங்க வழியில் இடையில முதல் போதிலும் இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் ரொம்ப பெரிய விரோதிகள் யஹூதி பரம்பரை. மதீனாவுக்கு போறதை போக விட மாட்டாங்க. இஸ்லாத்தை படிக்க போறீங்க விடமாட்டோம், பிரச்சனை யுத்தம் படை விடமாட்டோம். ஆனால் இந்த நெருக்கமான காலம் யாரையும் கேட்க மாட்டேன், பாதுகாப்பான காலம், அமைதியான காலம். அதனால் இந்த காலத்தோடு அப்படிங்கிறோம் யாரும் சொல்லலாம் என்று இந்த அறிவு சொல்வதால் ஆரம்பமாக அந்த அற்புதங்கள் 14 தூதுக்குழு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார். முதலிலே நான் 4 விடயங்களுக்கு கட்டளையாக சொல்கிறேன், 4 விடயங்களுக்கு தவிர்த்து சரீரத்துடைய ஆழ்ந்த பகுதியை படித்துக் கொடுத்தார். இப்படி அந்த சந்தர்ப்பங்கள் பார்த்தார். சொல்லுவதை இப்படித்தான் முழுக்க சமூகத்திற்கு, மக்களுக்கு, அவரவருடைய உயிர்களுக்கு, உடமைகளுக்கு, மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு முறையாக பாதுகாக்கப்பட்ட வெற்றியான காலம் தான் இந்த சமயம். இந்த அளவுக்கு மூலமாக ஒரு நபர் தன்னுடைய பத்தியை கொலை செய்தவரை கண்டால் கூட கிட்ட போய் கேட்க மாட்டார். ஏன்? இது கண்ணியமான காலம், பாதுகாப்பான காலம். யாரும் நம்பிக்கை காட்டுகிறார். அவர்கள் வேலை செய்த வாப்பா கொலை செய்வது இவன் தான் கண்டுக்கு முன்னால் இருக்கிறார். செய்ய முடியாது, செய்யவும் மாட்டான். அந்த அளவுக்கு தான் பாதுகாப்பான். இப்படியாக சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட இந்த காலம் நாம் கண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நாம் அடைந்திருக்கிறோம். வெற்றிப்படுத்த வேண்டிய பொறுப்புகளோடும் கடமையோடும் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஷஆயிர், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள், அல்லாஹ் கண்ணியப்படுத்தி உயர்வுபடுத்தி அடையாளப்படுத்தி தந்த விடயங்கள், இவைகளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ இவர்களுடைய அடையாளம், இவர்கள் யாரு? தக்வாவுடைய அடையாளம். இவர்களுடைய தக்வா என்கிற அடையாளம். அவங்க தான் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவார்கள், அவற்றை மதிப்பார்கள், தோழி கிடப்பார்கள். அந்த அடையாள சின்னங்களுடைய தொடர்தான் இந்த அசுரத்தோடு இருக்கிறது. إن الله اصطفى صفايا من خلقه واصطفى من الملائكة رسلا ومن الأنبياء رسلا. அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளில் எத்தனையோ விதமான அடிப்படைகளில் சிலவற்றை தெரிவு செய்திருக்கிறார். மலக்குகளில் ரசூல்மார்கள், தூதர்கள் நபிமார்கள்
மனிதர்களில் இருக்கும் ரசூல்மார்களா தூதுவர்களா இதற்கு அல்லாஹ் தெரிவு செய்தார். அதே போன்று இந்த பூமியிலே அல்லாஹ் சிறப்பான வெற்றியான இடம் மஸ்ஜித்களை அல்லாஹ் தெரிவு செய்தார். அதே போன்று சூரிய மாதங்கள் காலங்களில் ரமலானையும் இப்பொழுது நாங்கள் சொன்ன இந்த காலத்தில் சிறப்பான காலங்களாக தெரிவு செய்தார். ஓடினர் ஐயா மிகவும் ஜும்ஆ ஓடினர் ஐயா நாட்களில் வெள்ளிக்கிழமையும் இரவுகளில் லைலத்துல் கத்ரியும் அல்லாஹ் வெள்ளியப்படுத்தி தெரிந்து உயர்வுபடுத்தி வைத்திருக்கிறார். கடைசியாக சொல்றாங்க அல்லாஹ் எவைகளையும் வெள்ளியப்படுத்தியிருக்கிறார், எவைகளையும் உயர்வுபடுத்தியிருக்கிறார், அவைகளை நீங்கள் அடியாகலாம் நீங்கள் வெள்ளியப்படுத்தி பொறுப்புரைகளை தெளிவுபடுத்தி என்ன தெளிவுபடுத்திவிட்டார் சொல்லித்தரான் மகனாக என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு அதிகமான நன்மைகளுக்கு எதிர்பார்க்கும் சந்தர்ப்பமாக தந்திருந்தார். பொதுவாக கட்டமான சந்தர்ப்பம் ஏனைய காலங்களில் சில காலங்களில் நன்மைகளுக்கு வித்தியாசமான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எவ்வளவு கிடைக்கும் தெரியாது. எவ்வளவு செய்ய முடியும் செய்வோம். அல்லாஹ் அவன் அளவில் அளவுக்கு தந்துள்ளது. அதை போன்று இஸ்திக்பார் தௌபாவை கூட அல்லாஹ்வை நம்பிக் கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய அன்பையும் மன்னிப்பையும் அடைய என்ன செய்ய முடியுமோ செய்வோம். இதற்கெல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தظلموا فيهن أنفسكم. இந்த காலங்களில் நீங்கள் அநியாயம் செய்து கொள்கிறீர்கள். அப்படி என்றால் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்தால் அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடைகளை செயல்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விடைகள் அல்லாஹ் கருத்தவைக்கு ஈடுபடக்கூடாது. அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற செயல்பாடுகளை ஈடுபடக்கூடாது. எல்லா விதமான குற்றங்கள் தவறுகள் மாற்றமான விடைகளை விட்டு ஒதுக்கி கொண்டு அல்லாஹ்வின் அன்பை அடைகின்ற அல்லாஹ்வை நெருங்குகின்ற விடயங்களை விட்டு வரணும் என்றால் நல்லவர்களாக இருக்கிறோம். நாங்கள் நலவு செய்ய வேண்டும். பிறருக்கு நலவுக்காக ஒளிக்காடும் எங்களால் இன்னொருவருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. என்று சொல்லும்பொழுது அது எங்களுக்கு நாங்களோ எங்களால் பிறருக்கு யாருக்கும் எந்த விஷயத்தில் அநியாயம் நடக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்கள் செய்யாமல் விடுவது அநியாயம். அல்லாஹ் செய்ய வாராமல் செய்வது அநியாயம். பிறகு உலகிலே உயிரிகளை விடுவது அநியாயம். இப்படி எல்லாம் சுருக்கமாக சொன்னால் எவைகள் மாற்றமான விடைகளோ அவைகளை தவிர்த்து அல்லாஹ்வுடைய அன்பை அல்லாஹ்வுடைய திருத்தத்தை அறியப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் காலங்களை செயல்படுத்தலாம். அன்புகளை அதற்கு மிகப்பெரிய வழிதான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு தொடர்பாக சொல்லி தந்திருக்கிறார்களே. அல்லாஹ் இந்த பூமியில் மஸ்ஜிதை தான் தெரிவு செய்திருக்கிறார், சிறப்பாக இருக்கிறார். காரணம் அல்லாஹ் இந்த பூமியில எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மலக்குகளை சந்திக்க, அல்லாஹ்வுடைய மலக்குகளின் துஆவை கேட்க, அல்லாஹ்வுடைய அன்பு எங்களோடு நெருக்கமாக இருக்க ஒரு இடம் இருக்கிறது என்றால் மஸ்ஜித் தான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அல்-மஸ்ஜித் அல்-மஸாஜிது லில்லாஹ் அல்-மஸ்ஜித் பைத்து குல்லி தக்வா. இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வீடுகள் மஸ்ஜித்கள் தக்வா தான் இருக்கிற இடமும் மஸ்ஜித். ஒரு அரபி ஆளுநர் குர்ஆனுடைய ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லும் வார்த்தை தான் வல்லதீன தவஃபரு தாரு வல் ஈமான். இந்த ஆயத்திற்கு சொல்லும்போது உதாரணம் சொல்லி விளக்கப்படுகிறார். நீ கண்டிக்குள் இருந்து வெளியில வந்துட்டால் திரும்ப அதை சரி அங்கு கண்டிக்குள்ளதான் போகும். போனால்தான் உயிர் வாழும், இல்லைன்னா இதன் போது அடையாளம் அவர் என்ன சரி சொந்த தேவையிலிருந்து வெளியில போனாலும் அடுத்தது மஸ்ஜிதுக்கு வந்துள்ளோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார். மஸ்ஜிதுடைய தொடர்பு கொண்டிருப்பார். அவர் உள்ள மஸ்ஜிதில் மற்றும் தான் இருக்கிறோம் என்பதை தான் அந்த அளவுக்கு மஸ்ஜித் பூமிகளுடைய தக்வாதாரர்களுடைய இடமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் எத்தனையோ விதமான ரஹ்மத்துடைய வரக்கத்துடைய சந்தர்ப்பங்களை மூன்று தலைப்புகளை அடையாளப்படுத்தலாம். ஏதோ செய்திகள் சுருக்கமாக சொல்லுவது மூன்று விஷயங்கள் அடையாளப்படுத்தலாம். ஒன்று, இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய பூமி என்றால் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போனால் ஏதோ மனிதர்கள் சரிப்பார் கேள்விப்படுத்துவார். இருந்தாலும் ஏதோ ஒரு படி ஒரு அந்தஸ்து தேர்ந்தவர்கள் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உள்ளவர்கள் அவர்களுக்கு போனால் இன்னொரு வித்தியாசமாக இருக்கும். அதே நேரத்தில்
சொல்வது அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப அவர் உபசரிப்பு வேறுபடுகிறது. இந்த மாதிரி அன்புக்குள்ளே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இந்த மக்கள் அல்லாஹ்வுடைய ஹக்கன் அலல்லாஹி அன் யுஸிப தாரஹு பிஹா. யார் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருகிறாரோ, அல்லாஹ்வை தியாகம் செய்ய, அல்லாஹ்வை சந்திக்க, அல்லாஹ்வை தொடர்பு கொள்ள, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு யார் வருகிறாரோ அவரை உபசரிப்பது, அவரை இக்ராம் பண்ணுவது, அவரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வுடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய வீட்டோடு தொடர்பு கொண்டால் அல்லாஹ் அவரை உயர்ப்படுத்துவார். ஏன்னா அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். நாலு பேர் ஒரு நாலு முதல்ல வைக்க மாட்டார். சமூகத்தில் கண்ணியமா அல்லாஹ்வுடைய வீட்டோடு தொடர்பாகுவோம், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவார். வலில்லாஹி அல்-இஸ்ஸத் வலிரசூலிஹி வலில்-முஃமினீன். கண்ணியம் அல்லாஹ்வுடைய, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை தொடர்போடு இருக்கிறது. அந்த கண்ணியம் எங்களுக்கு தெரியுமா? உண்மையான அல்லாஹ்வுடைய தொடர்பு ஏற்படுத்தி மஸ்ஜிதோடு தொடர்பாகுமா? இந்த கண்ணியத்தை அல்லாஹ் அவனாக இருக்கிறார். அவனை கொள்வார்கள், அவன் கண்ணியப்படுத்துகிறார். எல்லாரும் கண்ணியப்படுத்துவது அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினார். யாரால் நிறுத்த முடியாது, கணிக்க முடியாது, எங்களை இரண்டாக முடியாது. நாங்கள் நாம் சமூகத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். கண்ணியம் தெரியுமா? அல்லாஹ்வை மஸ்ஜிதோடு தொடர்பாகும். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலாத்துன் ஹக்குஹும் அலல்லாஹி ضامن. மூன்று பேர் இருக்கிறார்கள். அந்த மூன்று பேரையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறார். அல்லாஹ் பொறுப்பாக எப்படி பொறுப்பு? இந்த அவர் வாழும் காலமெல்லாம் அவருக்கு தேவையான போதுமான வார்த்தையை வந்தவர்கள் ஏற்படுத்தி அல்லாஹ் கொடுக்கிறார். இந்த பொறுப்பை அல்லாஹ் இருக்கிறான். மூன்று நபர்கள் அதுக்கு ஒருவர் தான் மஸ்ஜிதை நோக்கி வருகிறார், மஸ்ஜிதுக்கு நேரம் இருக்கிறார், மஸ்ஜிதில் தொடர்பு இருக்கிறாரோ அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு யார் வருகிறாரோ இவர் அல்லாஹ் வருகிறார். வாழ்நாள் கண்ணியமாக வாழ வைப்பார், தேவையை பூர்த்தி செய்து வாழ வைப்பார். ஒவ்வொரு சந்தர்ப்பம் என்றால் அடுத்த அல்லாஹ் மூன்றாவது நாளை அல்லாஹ் அரசுடன் விளைவித்த அறிமுகனால் இவங்களுக்கு நாளைக்கு அரசுடன் விளைவித்த காலத்தில் அல்லாஹ் கண்ணியமாக வைக்க போறான், எல்லாத்தையும் தர போறான். ஒவ்வொரு தரவும் அரசுடைய நிழல் அல்லாஹ்வுடைய சொர்க்கம். எனக்கு ஏதோ கிடைச்சா பெண் கிடைச்சா பள்ளி வருவோம். இந்த மஸ்ஜிதுதான் தொடரப்படணும், இமாம் ஜமாஅத்தோடு சொல்லணும், மஸ்ஜிதுக்கு நேர காலத்தில் வந்துடும், இரவும் பகலும் உயர்வு இருக்கணும், மஸ்ஜிதுல எந்த பங்களிக்கணும். உடலாவது பங்களிப்பு, பொருளாதார பங்களிப்பு, நேர்கால பங்களிப்பு அல்லாஹ்வுடைய நீதி முக்கியமான பேசுவோம். மஸ்ஜிதுகளில் குர்ஆனுடைய தஃசீருடைய கிதாபுடைய எத்தனையோ வகுப்புகள் கலந்து கொள்வோம். இது இறங்கி நாளைக்கு இருப்பான், அதே நாளைக்கு எல்லா காலமும் இருப்பான். மற்றவங்களுக்கு தேவையா அப்படி இல்லை, நான் தொடர்பான் மஸ்ஜிதுக்கு நேரம் எல்லா சந்தர்ப்பத்திலும் அது வெறுமை தொழுகைக்கு மட்டுமல்ல, எல்லா அடிப்படையும் நேரம், காலம், உலகம், பொருளாம் எப்படி எல்லாம் பங்களிப்போம், மஸ்ஜிதோடு தொடர்பு கொள்வோம். அப்போ போற வழியில போற வழியில் மஸ்ஜிதுக்கு கற்றுத்தாங்க சென்று தான் போவாங்க. அந்த அளவு மஸ்ஜித் என்றால் இன்னைக்கு நாங்கள் கல்யாணம் போனா நல்ல ஒரு கடையை கட்டி பாட்டுக்குவோம். ஒரு தீவிரடிக்கு எத்தனை சாப்பிட்டு அவங்க இருந்தது மஸ்ஜிது. பள்ளியை கட்டினால் உடனடியாக அந்த அளவுக்கு தன்னுடைய மரணப்படுகையில் இருக்கிறார்கள். மகளே और अपन उसकी अलग है मेरा एक तरीका नाम पर वर्गते मुअद्दिन के अजान ना मस्जिद को पूरा कहने लगे एक शुरू एक दवाब के अल्लाह
ஜும்மாவோடு தொடர்பு, மஸ்ஜிதோடு தொடர்பு, இதை வச்சு தைரியம் கொடுத்தார்கள் குடும்பத்துக்கு பயப்பட வேண்டாம். நான் 40 வருஷம் அதான் மஸ்ஜிதுக்குள்ள அல்லாஹ்க்கு டைம் கொடுத்திருக்கிறேன், அல்லாஹ் மஸ்ஜிதுல நெருங்கிய தொடர்பு கொடுத்திருக்கிறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்காத பயப்பட வேண்டாம். இந்த சந்தர்ப்பம் இப்படியான ஒரு நிலைமைக்கு நாம் உருவாக்குவோம். முடியுமா அளவு மஸ்ஜித் மூலமாக எத்தனையோ சிறுவர்கள், எத்தனையோ சமூக பணிகள், எத்தனையோ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அதில் எங்களால் நாங்கள் நேரம் செய்வோம், சந்தர்ப்பங்கள் கொடுப்போம். எல்லா அடிப்படையில் மஸ்ஜிதை பற்றி அதுதான் அதுதான் இந்த பயிற்சிக்குரிய ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட இடம், அதுதான் இடம், அதுதான் இடம். எத்தனையோ ஏற்பாடுகள் ஒவ்வொரு மசூதியில் நடக்கிறோம். என்ன தகவல்கள் முன்னெடுக்கப்படுதோ நாம் ஒத்துழைப்பு வளர்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் இருக்கிறோம், ஒரு எதிர்பார்க்கிறோம். ஹஜ்ஜுடைய காலம் எதிர்பார்க்கிறோம். நாம் கொடுக்கிறோம், குடும்பத்தில் சேர்த்து கொடுக்கிறோம், 7 பேர் சேர்த்து கொடுக்கிறோம், நாளைக்கு கூட சேர்த்து கொடுக்கிறோம். இல்லை நாம் தகவல் கொடுக்கிறோம், இல்லை மத்தியில் பங்கு இருக்கோம், அதில் 1-2 பங்கு நாம் இருக்கிறோம். இருப்போம் மற்றவருடைய பெரும்பாலும் மற்றவருடைய முழுமையாக சந்தர்ப்பத்திற்கும் முழுமையாக பங்கெடுப்போம். அந்த சந்தர்ப்பங்களையும் நாங்கள் தொடர்பு கொள்வோம். எல்லாத்தையும் பார்த்தால் அசுத்தப்படும் கண்ணியமான காலம், கண்ணியமான காலகட்டம் சேர்ப்பார்கள் என்ற தொடர்பை அல்லாஹ் அதிகமாக இருப்பார். அல்லாஹ் வாழும் காலத்தில் கண்ணியமாக வாழ வைப்பார். போதுமான சூழ்நிலை தந்து வாழ வைப்பார். கல்வி கல்வினால் சோர்க்கத்தில் கொண்டு போய் புரிய வைப்பார். அல்லாஹ் நம்மை வளர்த்து வரும் சேர்த்துக் கொள்வார். நலத்தை காவல் காப்பாயா, பெற்றோரை காவல் காப்பாயா, மன்னரை வாழ்க்கையா, எல்லோருடைய தேவையை பூர்த்தி செய்தவாயாக, குறிப்பாயாக ஆரோக்கியத்தை தந்தவாயாக, குடும்பத்தில் தொழில்களில் ஈடாக்குமான பிரச்சனைகளை குறிப்பாயாக சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு அமல்களோடு வாழ்க்கை சந்தர்ப்பத்தை நீ கலந்துவாயாக. மசிதோடு தொடர்பு உன்னை எல்லோரையும் சந்திக்கக்கூடிய நல்லவர்களாக الحمد لله الذي جعل في تعاقب السماء عبرة للمتقين واتخذ المؤمنين مواطن الطاعات يتبعونها المستبدون. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له جعل البيت الحرام قياما للناس والشهر الحرام. اشهد ان محمدا عبده ورسوله خير من صلى وسام وعظم حرمات المسجد عدا. وصلى الله وسلم على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه الكرام. أما بعد فيا عباد الله اتقوا الله حق تقواه واعلموا أن في أيام مباركة وساعات معظمة اختارها الله من بين شهور العام وسماها الأشهر الحرم وهي بعد الأيام المحرم درجة إنما سميت حرما بعظيم حرمتها ولتخفيف الذنب فيها. فجعلوا عباد الله هذه الأيام المباركة بالعمل الصالح والتوبة النصوح والإصلاح بين الناس. اللهم بارك لنا في عمرنا وأعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. والله تعالى يقول أستغفر الله لي. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. بارك الله لكم في آيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي خلق هذا الحميد وجعل اسمه سلالة من الناس. أحمده سبحانه وتعالى حمده لا يستحيل. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الحق المبين وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله الصادق الأمين. اللهم صل وسلم على سيدنا مولانا محمد وعلى آله وصحبه الطاهرين وأصحابه الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله اتقوا الله تعالى حق تقاته واتقوا الله واخشوا الله وأطيعوا سلطانه
أدب ولا إيمان أدب. ألا صلوا وسلموا على قال الله سبحانه وتعالى في شأن تشريفا وتعظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا نبينا مولانا محمد صاحب الوجه الأنور والجميل الأسود وارض اللهم عن خلفائه الراشدين المهديين أبي بكر الصديق رضي الله عنه وعن الخطاب رضي الله عنه وعن عمر بن عفان رضي الله عنه وعن علي بن أبي طالب رضي الله عنه وعن الستة الباقين من العشرة المبشرين وعن الصحابة كلهم أجمعين وارض عنا معهم بمنك وكرمك وإحسانك وجودك يا خير ناصرين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم اعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله عز وجل الجبار بكم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله